வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டார்க் பிரவுன் எடுத்து ம் ஒரு டார்க் பிரவுன் எடுத்து இந்த இடம் இந்த அந்த அந்த கேப் இருக்கும் இல்லையா அந்த இடம் கிளியரா தெரியுது இல்லம்மா உனக்கு தெரியுது ஓகே அந்த இடம் அதை அவுட்லைன் அப்படி லேசா போட்டு வச்சுக்கிறோம் நம்ம இப்போதைக்கு அந்த முதல்ல நம்ம போட்டுறல டிராயிங் இருக்கு இல்லையா அதே டிராயிங் அப்படியே ஃபாலோ பண்ணி லேசா ப்ரௌனை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளாக் கொடுத்தாகணும் அதாவது பேஸ்டல்ல வந்து டார்க் கலர்ஸ் ஜென்ரலா வைக்க மாட்டாங்க சரியா அது வந்து ஒரு ட்ரெடிஷன் மாதிரி பிளாக் கலர் வைக்கிறது இல்லை அப்படின்னு இந்த இடத்த கொஞ்சம் லேசா டார்க் ஆக்கிக்கிறோம் அப்புறம் இந்த கால் அப்படி இருக்கட்டும் இப்போதைக்கு இப்போ நான் இந்த சைடை நம்ம செஞ்சுட்டு இங்கே ஒரு விரல் இன்னொரு விரல் இருக்குமா அதாவது விரல் அப்படின்னா கால் விரல் டிஜிட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த இடத்துல இன்னொன்று எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணியிருக்கேன் தெரியுதா உனக்கு இந்த சைடில் ஓகேம்மா அதை ஆட் பண்ணிக்க இப்ப அப்படியே வந்து அந்த ப்ரௌனை வச்சே நான் வந்து கொஞ்சம் விஷயங்கள் செட் பண்றேன் நான் சரியா அப்படியே செட் பண்ணிட்டே வந்துட்டோம்னா நம்ம செஞ்சுட்டு போறதுக்கு வசதியா இருக்கும் இப்ப இந்த இடத்துல எல்லாம் வந்து ஃபர் இருக்கு ஃபர் வந்து இப்படித்தானே இருக்கும் உனக்கு நீ அம்மாவும் ஃபேஸ்புக்கு போறது இல்லைல்ல ஃபேஸ்புக்கு அம்மாவும் போக மாட்டாங்கல்ல போவி ஓகே அப்படியா சரி நான் வந்து உனக்கு நான் வந்து ஒரு என் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கூட ஒரு என்ன சொல்றது அத ஈகிள் ஒன்று வரைஞ்சேம்மா உனக்கு நான் அனுப்பியிருந்தேனா இந்த அந்த குரூப் ஒன்று இருக்கு தெரியுமா ஏஇசட் ரஞ்சித் ஆர்டிஸ்ட் குரூப்னு அதுக்கு போவியா நீ அதுக்கும் அம்மாவும் போக மாட்டாங்களோ அதுல போடுறேன் நான் அதுல போட்டேன்னு நினைக்கிறேன் தெரியல ஒரு ஃப்ராக் ஒண்ணு வரைஞ்சிருந்தேன் என்னம்மா இல்லம்மா ஒரு இது கலர் தான் பேஸ்டல்ல செஞ்சிருந்தேன் பார்க்கல ஓகே இப்பதான் செஞ்சு முடிச்சிருந்தேன்னா உனக்கு நான் காட்டுறேன் அது அனுப்புறேன் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு இது காக்கா இல்ல ஈகிள் பார்க்கல ஓகே நான் உனக்கு அனுப்புறேன் நான் அது நல்லா வந்துருந்துச்சு அது சரியாம்மா இப்ப நான் வந்து அப்படியே செஞ்சுட்டே போயிட்டே இருக்கேன் நீ பார்த்துக்கிட்டே வா அப்படியே கூட செஞ்சுட்டே வந்துடுறியா ஓகே இப்ப என்ன செய்யறோம் நம்ம இந்த இடத்துல செஞ்சிருக்கோம் பாத்தியா அதோட இங்க கொஞ்சம் லைட்டா வரப்போகுது இருந்தாலும் இப்ப டார்க்கா வர வேண்டிய இடங்கள்னு இருக்கு பாத்தியா அங்கெல்லாம் டார்க்கா வந்துடும் இப்ப இந்த இடத்த பாருமா இப்ப நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியாமா இதை வந்துட்டீங்கன்னா சொல்லு நான் அடுத்தது போறேன் யூஸ்வலா வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் செய்யறோம் அப்படின்னா இதே கலர் ஒரு பேப்பர் ஒண்ணு பக்கத்துல வச்சுக்கிறது இப்படி இங்க செஞ்சு பாத்திருக்கேன் பாத்தியா அது மாதிரி செஞ்சு பாக்குறதுக்கா பக்கத்துல ஒரு பேப்பர் ஒண்ணு எடுத்து வச்சுக்கிறோம் எப்பயுமே அது செய்யும்போது செய்வோம் இப்ப நான் செய்யல
பண்ணிட்டியாமா? ஓகே. சரியா? இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, இப்ப இது வரைக்கும் வந்துருச்சு நமக்கு. நான் வந்து இங்க கண்ணுக்கு மேல போறேன். இப்ப கண்ணுக்கு மேல என்ன ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் லைட் வருது. ஆனா இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்குலரா ஒரு அப்படி போகுது. அந்த கண்ணை ஒட்டி இந்த இடத்துல இப்படி இந்த ட்ரையாங்கிள் போயிருக்கு பாத்தியா? அதுக்கு மேல வந்து என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் போல ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல அதை ஒட்டி ஓரத்துல அப்படி கொஞ்சம் டார்க் இருக்கு. என்னன்னா நம்ம வந்து இதுல இருக்கக்கூடிய அந்த என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றத செஞ்சுட்டு போறத வச்சுதான் நமக்கு வந்து இதோடைய ஃபார்ம் நமக்கு ஃபுல்லா கிடைக்கும். சரியா? இப்ப இந்த இடத்துல வந்து இது கீழே இருக்கிறது. சரியா? இப்ப அந்த மசில் பக்கத்துல இந்த மசிலோட சேர்த்து இந்த இடத்துல இப்படி ஒண்ணு வந்துருச்சு, இது வந்துருச்சு. அது இல்லாம இப்படி ஒண்ணு வந்து அந்த காதுல போய் ஜாயின் ஆகுதுமா. சரியா? அப்படி வந்து காதுல போய் ஜாயின் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி போய் ஜாயின் ஆகுது. அது அப்புறம் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் அவளை காட்ட வேண்டிய தேவை இருக்காது. இங்க வந்து ஜாயின் ஆனதுக்குல இருந்து என்ன இருக்குன்னா, இப்படி வந்து ஒரு ஒரு இடம் வந்து டார்க்கா இருக்கு. இங்க பாரு, இப்படி ஒரு இடம் அந்த இடத்துல டார்க்கா இருக்கு. அந்த இந்த இடம். சரியா? அது எப்படி வருதுன்னா, இங்க பாரு, இங்க வந்து இப்படி கீழே வருது அந்த ஸ்ட்ரோக்ஸ். அப்படியே வந்து அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து இப்படி போக ஆரம்பிச்சிருது. சரியா? இது நம்ம திரும்ப வந்து என்ன செய்வோம், கொஞ்சம் போல பிளாக் வைப்போம், கொஞ்சம் போல டார்க் ரெட் வைப்போம். இந்த இடத்துல வச்சிருக்கோம் பாரு டார்க் ரெட். அந்த டார்க் ரெட்டை வைப்போம். டார்க் ரெட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத அதுக்கப்புறம் நம்ம கவனிப்போம். இது வரைக்கும் வந்துடுறியா? ஓகேம்மா. ஓகே. சரியா? அப்ப வந்து என்ன செய்யறோம், இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து விஷயங்களை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போறோம். இப்ப என்ன செய்யறோம், இங்க இருந்து இப்படி உள்ள கொஞ்சம் போல வந்து இப்படியே மேல போகுது. அப்படி ஒரு ரவுண்டா அப்படி மேல போகுது. இது என்ன செய்யுது, இந்த இடத்துல கொஞ்சம் போல அப்படி வந்திருக்கு. இங்க இருந்து இப்படி கொஞ்சம் வந்திருக்கு. அதையும் அப்படி போட்டுக்கிறோம், லேசா பிரவுன் போட்டுக்கிறோம். சரியா? அது வந்து ஒரு யூனிட் ஆயிடுச்சு. அந்த இடம் வந்து ஒரு யூனிட் ஆயிடுச்சு. அதை போடு. நான் அப்ப இங்கேயும் அந்த அந்த கண்ணை ஒட்டி இதையும் கொஞ்சம் போல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். சரியாம்மா? இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இப்படியே வந்து இப்படி ஒரு லைன் போகுது. இந்த இடத்த கண்ணை வந்து கொஞ்சம் டார்க் வந்து வெளியில கொண்டு வந்து கொஞ்சம் போல ரொம்ப இல்ல, கொஞ்சம் போல அப்படி டார்க் வெளியே கொண்டாந்து அப்படியே ரவுண்ட் அப்படியே போற மாதிரி வச்சுக்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி கொஞ்சம் போல டார்க் கொஞ்சம் பெருசாகுதுமா. ஆக்கிட்டு ஆக்கிட்டியா? இந்த இடத்துல இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு பாத்தியாமா? அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்து இந்த இடத்துல வருது. எப்படி வருது? இந்த இடத்துல இப்படியே வருது பாத்தியா?
அதே மாதிரி இது இப்படி போய் இங்க இருந்து இப்படி கீழே இறங்கி அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல பெருசா இருக்கு, அந்த இடத்துல மேல போக போக இப்படியே டேர்ன் ஆயிடுது. சரியா? அது அப்படியே கீழே இறங்கி நான் இன்னும் கொஞ்சம் போல போட்டுறவா? நான் கொஞ்சம் போல போட்டுறேன். அது அப்படியே கீழே இறங்கி இங்க வந்துருதுமா. இங்க அப்படியே கீழே இறங்கி இப்படி அந்த அந்த ஸ்ட்ரோக் வந்து அப்படி போய் இப்படி மேலே ஏறிடுது அது. இந்த ஓரத்துல கொஞ்சம் போல லைட் இருக்கு. இந்த ஓரத்துல இங்க பாரு, இந்த ஓரத்துல கொஞ்சம் போல லைட் இருக்கு. இப்ப அப்படியே கீழே இறங்கி அப்படியே கீழே இறங்கிருது. இது வரைக்கும் வந்துரு. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு போவோம். ஓகே, இப்ப எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம் நம்ம? சரியா? இப்ப கொஞ்சம் கீழே இறங்குறோம். இந்த இடம் வந்து ஆக்சுவலா ஒயிட் ஃபர், ஆனாலும் கொஞ்சம் வந்து அந்த பிரவுன் ஷேடோ இருக்கிறது. இங்க பாருங்க, அப்படி லேசா இந்த இடத்துல ஷேடோ கொடுத்துக்கிறோம். இந்த இடத்துல இப்படி ஷேடோ கொடுக்குறோம். இங்க பாரு, அப்படி அப்படி ஷேடோ கொடுக்குறோம். இந்த இடத்துல அப்படி ஷேடோ கொடுத்துக்கிறோம். இதோட அந்த ஷேடோ முடிஞ்சிருக்காங்க. அப்படி என்ன செஞ்சுட்டே போகவா? ஓகே, இங்க பாரு. இப்ப இந்த இடத்துல இப்படி வருது. நீ லேசா பாத்துக்கேனைய. சரி, நான் இந்த காதை முடிச்சிடறேன், அப்புறம் நீ செய்யுமா. இதை பாத்துரு. இங்க பாரு, இந்த பக்கம் இப்படி வந்திருக்கு. அந்த இடத்துல இன்னொரு ஒரு ட்ரையாங்கிள் வருது. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஆக்சுவலா ஸ்கின் மடங்கல. உங்க வீட்டுல உனக்கு ஆனா இப்படின்னா இல்ல இல்ல ஃபரி டாக் உங்க வீட்டுல இருக்கிறது இல்ல. ஃபரி டாகா இருந்தா உனக்கு தெரியும். இது ஸ்கின் இல்ல, ஆக்சுவலா முடி வந்து அவ்வளவு இருக்காது. அந்த இடத்துல அப்படியே மடங்கின மாதிரி வந்துருது முடி. சரியா? அப்படி இருக்கு. இவ்வளவு தூரத்துக்கு வந்துடுறியா நீ? அவ்வளவு தூரத்துக்கு வந்துரு. இப்ப நம்ம பிளாக்குக்கு போவோம். பண்ணிட்டியாமா? இப்ப நம்ம என்ன செய்யறோம்? பிளாக் எடுக்கிறோமா. உனக்கு நான் இத முன்னாடியே சொன்னேன், திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா பாஸ்டல்ல மாத்திரம் தான் நம்ம வந்து பிளாக்கை யூஸ் பண்ணி கலரை டார்க் ஆக்குவோம். சரியா? மீதுல எல்லாம் வந்து பிளாக் யூஸ் பண்ண மாட்டோம். இல்லையா? யூஸ் பண்றது இல்லை நம்ம. ஓகே, இப்ப நம்ம இந்த காதுக்கு கீழே, இந்த இந்த மூக்குக்கு, சரி, காதுக்கு கீழே அந்த மசில் பக்கத்துல கொஞ்சம் போல டார்க் அப்படி கொடுத்துரு. இந்த காதுக்கு கீழே அப்படி வரட்டும்.
ம் இந்த இடத்த உனக்கு டிஃபைன் பண்ணாதான் உனக்கு இது அந்த சைடு விளங்கும். சரியா? அப்படியே கொண்டு வர்றோம். அப்படியே வாய்க்கு கீழே கொஞ்சம் வருது அது. இங்க இப்படியே டார்க் ஆக்கி அப்படியே வாய்க்கு கீழே மசிலுக்கு கீழே வருது அப்படி. இந்த சைடுல இது கொடுத்துருக்கோம் பாத்தியா? நான் வெயிட் பண்ணவா அப்படியே செய்யவா? ஓகேம்மா. ஓகே. அதே மாதிரி இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இப்படி டார்க் வச்சு கொண்டு போயிருக்கோம் பத்தியா? அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி டார்க் வச்சு அதை கொண்டு போறோமா? அப்படியே லேசா வைக்கிறோம். ஃபுல்லா அழுத்திராத, 3/4 அழுத்தலாம். சரியா? 3/4 ஹாஃப் தான் அழுத்தணும். அப்படியே கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிறுசாயிட்டே போகுது. மேல போக போக கொஞ்சம் கொஞ்சமா சிறுசாகுது. ஆனா ஸ்ட்ரோக் வந்து முதல்ல வச்சோம் பாரு, அதே மாதிரி ஸ்ட்ரோக் போகுது. அப்படியே கொண்டு போய் அவ்வளவு தூரத்துக்கு அதை வச்சுறேன். இங்க பாரு. தெரியுதா எப்படி செஞ்சிருக்கேன்னு? அப்படி செஞ்சிரு. ஓகே. பண்ணிட்டியாமா? இரு வரேன். இப்போ வந்து 2 3 ஸ்டிக் இருக்கு. எந்த ஸ்டிக் எடுத்தேன்றதை பார்க்கணும் நான் முதல்ல. ரைட், இந்த தான் அது. ஓகே. இப்போ எவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு? இப்போ அந்த பிளாக்கே எடுத்து லேசா டச் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடும். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் போல டார்க் வச்சோம் பார்த்தியா? அங்க டார்க் வச்ச மாதிரியே இந்த இடத்துல கொஞ்சம் போல டார்க் அப்படி வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் போல டார்க் அப்படியே வச்சுட்டு இது இப்படியே போய் இந்த இடத்துல கொஞ்சம் போல டார்க் வைக்கணுமா? ரொம்ப ஜாஸ்தி வைக்காம. இங்க பாரு எவ்வளவு குறைச்சலா வைக்குது தெரியுதா உனக்கு? கிட்டக்க போகணுமா? சரியா தெரியுதா? தெரியுது இல்லையா? கொஞ்சம் போல டார்க் வைக்கணும். ஆனா எப்பயுமே முடி எந்த பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியே தான் டார்க் வச்சுக்கிட்டு போகணும். சரியா? அப்படி அப்படி டர்ன் ஆகணும். அப்ப அந்த இடத்துல இந்த இடத்துல இன்னும் கொஞ்சமா வருது. இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி வச்சுட்டு அங்கேயும் கொஞ்சம் அப்படி கொடுத்துடுறோம். இங்க வந்து அந்த எட்ஜில் அந்த எட்ஜில் இந்த எட்ஜில் லெஃப்ட் எட்ஜில் கொஞ்சம் போல டார்க். ஏன்னா நம்ம அந்த டார்க் வைக்கிறோம் பார்த்தியா? அந்த டார்க் என்ன செய்யும்னா நம்ம அடுத்த கலர் வைக்கிறப்ப இந்த கலரை டார்க்கா காட்டிடும். சரியா? இப்ப நான் இதை இந்த சைட்லயும் கொஞ்சம் போல அந்த பிளாக் வைக்கிறேன். நான் அப்படி பிளாக் அப்படி வச்சுட்டு ஒரு ரெட் கலர் எடுக்க போறேன் கையில. சரியாம்மா? ஓகே. இப்ப ஒரு டார்க் ரெட் ஒன்னு எடுக்கிறேம்மா. இங்க பாரு, டார்க் ரெட் ஒன்னு எடுக்கிறேன்.
டார்க் ரெட் ஒன்று எடுத்துட்டு இங்கெல்லாம் அந்த பிளாக் வச்சிருக்கேன் பார்த்தியா, அதே அப்படியே தான் வரணும் ஸ்ட்ரோக்கு. அதோடய சேர்த்து நான் வந்து இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். அதுக்கப்புறம் நம்மளை எப்போ லைட் ஆக்கணுமோ அதை லைட் ஆக்கிக்கிறோம். இப்போதைக்கு டார்க் மாத்திரம் ஆக்குறோம் நம்ம. அந்த பிளாக்கோட சேர்த்து அப்படியே ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துக்கிட்டே வர்றேன். இங்க பாரு, இங்கெல்லாம் அந்த எட்ஜில் ஃபுல்லா ரெட்டு கொஞ்சம் போல கொடுத்துக்கிட்டே வர்றேன். மிச்சா இங்கேயும் அப்படியே ரெட்டு கொஞ்சம் போல கொடுக்குறேன். நீ எப்ப நான் நிறுத்தணும்னு சொல்லு, நான் நிறுத்திடுறேன். வெயிட் பண்ணவா? வெயிட். வந்துகிட்டே இருக்கியா? ஓகே, சரியா. சரியா, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இது ரெண்டையும் பிளெண்ட் பண்றதுக்காக இப்ப நம்ம இந்த இந்த எடுக்கிறோம், இந்த ஸ்டிக் எடுக்கிறோம். என்னமா? ஆமா, முதல்ல இந்த டிராயிங்காக யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த கலர். அதை வந்து என்ன செய்யறோம், இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா அழுத்தி கொடுக்குறோமா. அந்த புருவம் மாதிரி அந்த வருது பத்தியா, அந்த இடத்துல அப்படி நல்லா அழுத்தி கொடுத்து அது கீழே போகுது. அப்புறம் அப்படியே இதுலயே அப்படியே அந்த இடத்துல அப்படி டர்ன் ஆகட்டும். சரியா, இது நான் கொஞ்சம் போல கொடுத்துட்றேன். அதே மாதிரி மேல அப்படி போகுது, அது இப்படி மேல போகுது அது. இவ்வளவு தூரத்துக்கு வந்துடுறியா? ஓகேம்மா. ஓகே, இப்ப நம்ம இந்த கண்ணுக்கு கீழே இப்ப இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பத்தியா, அதே மாதிரி வந்திருக்காமா? இது மாதிரி இருக்கா? இருக்கு. ஓகே, நம்ம ரெட்டு கொடுப்போம் எப்படி இருந்தாலும். சரியா, ரெட்டு கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாகும். இப்ப வந்து இப்படியே போகணுமா அந்த ஸ்ட்ரோக்? இங்க பாரு, அப்படியே அந்த இது கூட அப்படியே போயுது, திரும்ப வந்து கொஞ்சம் போல கீழே இறங்குது. இந்த இடத்துல அப்படி கீழே இறங்கி அப்படி கீழே இறங்கி இங்கேயும் அதே மாதிரி வெளியில போகுது, அப்படியே போகுது அது. சரியா, அப்படியே கீழே இறங்குது. இங்க என்ன ஆகுதுன்னா ரொம்ப கம்மியாயிருதுமா அது. இந்த எட்ஜில் மாத்திரம் லேசா கம்மி ஆயிருது. இப்படியே வந்து அப்படியே ஏறி அந்த மேல வரைக்கும் போயிருது. அப்படி வந்து மேல வரைக்கும் போயிருது. சரியா, அவ்வளவு தூரத்துக்கு வந்துடுறியா? ஓகேம்மா. ஓகே, இப்ப இந்த இடத்த நல்லா லைட் ஆக்கணும். அப்படி அந்த இடம் அப்படி கொண்டாந்து அப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி மேல போகுது. இந்த எட்ஜை லேஸ் அப்படி காட்டிடுவோம். அந்த சைட்ல கார்ல காட்டணும்ல, அதே மாதிரி இந்த எட்ஜ் அப்படி காட்டிடுறோம். இப்போ இங்க இருந்து லேசா அந்த எட்ஜை அப்படி காட்டி அப்படி கீழே இறக்கி இங்க வந்து இந்த எட்ஜில் மாத்திரம் நம்ம இதை கொடுக்குறோம்.
இந்த ப்ரௌனை கொடுக்குறோம் இந்த எட்ஜில் லேசா. ஏன்னா நம்ம ரெட் வச்சு அதை டார்க் ஆக்குவோம். இப்போ சரியா அப்படி வந்துருச்சு. ஓகே, இப்ப நம்ம இங்க கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் அங்க போவோமா. இந்த பிளாக் பக்கத்திலேயே இந்த ஒரு ஒரு டார்க் ரெட் ஒன்று எடுத்திருக்கேன். டார்க் ரெட் ஒன்று எடுத்து இந்த பிளாக் பக்கத்திலேயே அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம மேல வந்து கொஞ்சம் போல இல்லையே, சரியா வரலையம்மா இது. ரைட், ஓகே, இதை வச்சிருவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட் வச்சுக்கிறோம், டார்க் வச்சுக்கிறோம். இங்க பாருங்க, இப்படியே அதை கொண்டு போறோம். இப்படியே கொண்டு போய் அந்த முதல்ல நம்ம டார்க் வச்சிருக்கோம் பத்தியா, அது அதோட எட்ஜில் அதோட எட்ஜில் லேசா இப்படியே கொண்டாடுறோம். சரியாம்மா. இப்ப அதே மாதிரி இப்படி கொண்டாந்தோம்னா இங்க பிளாக் வந்து இங்க அப்படியே காதுக்கு போயிடுறேன். காதுல அப்படியே நான் அந்த பிளாக்கை ஒட்டி அப்படி கொடுத்துக்கிட்டே வருவோம். பேக்ரவுண்டு டார்க்கா கொடுக்கணும், நம்ம பின்னாடி கொடுப்போம் அதை. சரியா, இங்க பாரு, அந்த பிளாக்கை ஒட்டி அந்த ரெட்டு கொடுத்துக்கிட்டே வர்றேன் நான். இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. ஓகே, சரி, இப்ப எல்லோவை எடுக்கிறோமா. இந்த எல்லோவை எடுக்கிறோம். இந்த எல்லோ எடுத்து இப்ப இந்த இடத்துல புருவம் வந்து எப்படி வந்திருக்கு, இந்த இடத்துல இப்படி போகுது. அது லேசா வச்சாலே நிறைய வந்துருது. பாரு, இங்க பாரு எப்படி வந்துருச்சு பாரு வெளியில. அதுக்கப்புறம் லேசா நம்ம ஒயிட் வைக்கலாம். அதுக்கப்புறம் வைக்கலாம் ஒயிட். இப்படியே கொண்டாந்து இது வரைக்கும் வந்துருது. அந்த இதை அப்படி காட்டிடும். இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்துருது. வச்சிருக்கியா இதை? முதல்ல இதை வை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்னொன்னா வச்சுக்கிட்டே போவோம். இந்த இடத்துல இருந்து இப்படி மேல போச்சு பாத்தியாமா. இங்க ரொம்ப கம்மியா கொடுக்கணுமா, ரொம்ப ஜாஸ்தி கொடுத்துடக்கூடாது. ரொம்ப கம்மியா, இதே எல்லோ தான், ஆனா ரொம்ப கம்மியா அழுத்தாம அப்படி செஞ்சோம்னா அவ்வளவு தூரத்துக்கு வரும். சரியா, இப்ப இந்த இடத்துல நல்லா அழுத்தி செஞ்சோம். அப்படி அழுத்தி செஞ்சோம். அந்த இடத்துல அழுத்தாம அப்படி செஞ்சிடறோம். அப்புறம் இங்க வந்து அப்படி செய்யறோமா. இந்த இடத்துல கொஞ்சம் ரெண்டுக்கும் இடையில ஒரு ப்ரெஷர், அப்படி ஒண்ணு அந்த இடத்துல அப்படி கொடுத்துடுறோம். இப்ப கண்ணுக்கு கீழே இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஷைனிங் இருக்கு, அது பாட்டம்ல வரணும். கீழே கீழே கூடி வரணும். அதே மாதிரி இப்படி கீழே வந்து இங்க பாரு, இங்க இல்ல, மேல இல்ல, கீழே. இந்த டார்க் இருக்குல்ல அதை ஒட்டி, இந்த டார்க் இருக்குல்ல அதை ஒட்டி ஷைனிங் கொடுக்கணும். அதை ஒட்டி அப்படி ஷைனிங் கொடுத்துருமா. சரியா,
சரி, இப்ப நம்ம இந்த எட்ஜில் அந்த எல்லோவை கொடுக்குறோமா? இங்க பாரு, எப்படி கொடுத்துட்டு வர்றேன்னு இங்க பாரு. அப்படி கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறோம். அப்புறம் அந்த எட்ஜில் கொஞ்சம் கொடுக்குறோம். அந்த எட்ஜில் அதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் கொடுக்க வேண்டி வரும். எப்போ கொடுக்க வேண்டி வரும்னா, பேக்ரவுண்டு கொஞ்சம் போல செஞ்சுட்டு அதை கொடுக்க வேண்டி வரும். பேக்ரவுண்ட் லேசாக தான் செய்வோம். சரியா? இந்த எட்ஜு தாம்மா, இந்த எட்ஜில் தான் கொடுக்கணும். ஃபுல்லாக உள்ள போகக்கூடாது. அந்த எட்ஜில் மாத்திரம் அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த முடி இருக்கிற ஃபீலிங் வந்துடும். கொடுத்துட்டு அப்படியே லேசாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த முடி இருக்கிற ஃபீலிங் வந்துருச்சா? ஓகேம்மா. பண்ணிட்டியா? ஓகே. இப்ப கிரே எடுக்கிறோம். இந்த கிரே எடுக்கிறோம். இந்த கிரே எடுத்து இங்க எல்லாம் கொடுக்குறோமா? இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் 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 லேசா எவ்வளவு சாஃப்டா கொடுக்குறேன்றப்ப நான் அழுத்தவே இல்லை. இங்க பாரு, இப்படி வச்சிட்டு இப்படி இழுத்தா கோடு விழுகுது பாரு, தெரியுதா உனக்கு? நான் பிடிக்கவே இல்லை, சும்மா இப்படி வச்சுக்கிட்டேன். அந்த அந்த அளவுக்கு. ஆனா கொஞ்சம் அப்படி நான் வந்து ஒரு கிரே கொடுக்குறேன். இங்க பாரு, அப்படி அப்படி கொடுக்குறேன். அவ்வளவுதான் கொடுக்கணும். அவ்வளவு கொடுத்தா தான் அந்த இடம் வந்து இது வாய்க்கு கீழே இப்படி வருது. இந்த இடத்துல அப்படி ஒரு கோடு ஒன்று இருக்கு. இது வாய்க்கு கீழே வருது இப்படி. மசிலுக்கு கீழே இந்த இடத்துல வருதுமா இது. சரியா? இப்படி இப்படி அந்த இதை அது கொடுத்துருக்கோம். சரியாமா? அப்படியே இந்த எட்ஜஸ்ல கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி வரலாம். அந்த எட்ஜஸ்ல கொஞ்சம் அப்படி இருக்கிற மாதிரி அப்படி கொண்டாந்துட்டு உள்ள வர 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 குறைச்சிரு. எப்படி? ஏன் இப்ப இன்னும் கொஞ்சம் வந்து அந்த இடத்துல லைட் வருதுமா? இங்க பாரு, அந்த இடத்துல கொஞ்சம் லைட் வருது, இங்க கொஞ்சம் லைட் வருது. அப்படியே செஞ்சுட்டே போக வெயிட் பண்ணவா? ஓகே. அப்படி அப்படியே அந்த எட்ஜஸ் மாத்திரம் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் மாத்திரம் அப்படியே கொடுத்துக்கிட்டே வர்ற. இப்ப அந்த அந்த இடத்துல காலை ஒட்டி அங்க இருக்கக்கூடிய அந்த முடி அப்படி அந்த எட்ஜஸ்ட்ல அப்படி கொடுத்துட்றோம். இங்க வந்து என்ன செய்யறோம்? இப்படி. சரி, இதுக்கு வந்துரு. நீ இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அடுத்தது போறேன். சரியாம்மா? இப்ப என்ன செய்யறோம்? இங்க நம்ம அப்படி ஃபர் இருக்கிற மாதிரி அப்படி கொடுக்குறோம். இந்த இடத்துல ரொம்ப லைட்டா. இப்ப இந்த இடம் நம்ம வந்து ஃபுல்லா வந்து வரைய போறது கிடையாதுமா. அப்படியே லேசா வச்சு விட்டுறோம். ஃபேஸ் மாத்திரம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி இந்த இடத்துல எல்லாம் லேசா அப்படி வச்சு விட்டுறோம். வச்சு விட்டுட்டு இந்த சைட்ல இருந்து லைட் வருது, அதனால நகம் வந்து இந்த சைட்ல அப்படி லைட்டா இருக்கும். இல்லையா? அந்த சைட்ல தான் லைட் இருக்கும். இப்ப இந்த சைடு கொஞ்சம் இப்படி லைட்டை கொடுக்குறோம். சரியா? இப்ப இதை போட்டுட்டு எனக்கு சொல்லு. சரியாம்மா? இப்ப அதே மாதிரி இந்த காலுக்கு வந்தோம்னா என்னன்னா, இந்த இடம் நல்ல லைட்டா இருக்கும். இந்த இடத்துல நல்ல லைட்டா இருக்கும். அங்கேயும் அதே மாதிரி லேசா அப்படியே காட்டிட்டு இந்த அதாவது ரைட் சைட்ல தான் லைட் இருக்கு இல்லையா?
அப்ப இந்த சைடுல லைட் வைக்கிறோம், நகத்துக்கும் இந்த சைடுல தான் வைக்கிறோம். இப்ப இந்த இடம் அந்த இடத்துல லைட் வருது, அந்த சைடுல லைட் வருது, அதே மாதிரி இப்படி லைட் வருது. அது வந்துட்டு கால் வந்து அவ்வளவு தூரத்துக்கு போது, அங்க போக போக லைட் ஆயிருதுமா, நல்ல லைட் ஆயிருது. நீங்க பாருங்க, அந்த இடத்துல ஒரு லேசா டிராயிங் போடலாமே தவிர நிறைய கலர் வைக்க கூடாது. சரியா? இங்க பாருங்க, 2 காலம் நல்லா வந்துருச்சா? ஓகே. சரியா? அப்படி செஞ்சிடலாம். இது என்னன்னமா, இப்ப இது வந்து ட்ரைனிங் மாதிரி தான். இப்ப நம்ம வந்து மாஸ்டர் பீஸ் செய்யறதுக்காக நம்ம செய்யல. இது ட்ரைனிங் மாதிரி தான். இப்படி செஞ்சு பார்த்தோம்னா இப்படி இருந்தா நல்லா இருக்கு அப்படின்றப்ப நீ என்ன செய்யலாம்னா, இத அந்த ரெக்கார்டிங் ஏற்கனவே இருக்கு, கண்ணுக்குள்ள இதை வைக்க போறேம்மா நான் கொஞ்சம் போல. இந்த பிரவுன், அந்த ஏதாச்சும் ஒரு பிரவுனை வந்து அந்த கண்ணுக்குள்ள வைக்க போறேன். அந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட் ஒண்ணு, எல்லோ ஒண்ணு வச்சுக்கலாம். சரியாமா? இந்த கண்ணுக்குள்ள இது வச்சிருக்கேன். நீ இது இந்த இடம் முடிச்சிட்டு வா, நான் கண்ணுக்கு வர்றேன். ஓகே. இப்ப கண்ணுக்கு பக்கத்துல அந்த சைடுல வச்ச மாதிரியே ஷார்ப் எட்ஜ் எடுத்து இது ஓரத்துல ஒரு கோடு, இந்த இடத்துல ஒரு கோடுமா. அவ்வளவு மாத்திரம் போட்டுறோம். இப்ப கண்ணு வந்து பளிச்சுன்னு வந்துருச்சு. இப்ப என்ன செய்யறோம், நம்ம ஒயிட் எடுத்துடுறோம். இப்பதான் வருது ஒயிட். ஒயிட் எடுத்து முதல்ல கண்ணுக்கு வச்சிருவோம். இந்த இடத்துல கண்ணுக்கு ஒரு ஹைலைட் வச்சிருவோம். அழுத்தி. என்னம்மா? சார், இப்போ மத்த கலர்ஸ்ல இந்த கலர்ஸ்லாம் இந்த கலர் தொடும்போது அப்படியே ஸ்டிக் ஆகிடுச்சு. மத்த கலர்ஸ் இந்த குச்சியில தானே? ஆமாங்க. அது இங்க பாரு. இப்ப இங்க பாரு, இது ஒயிட் என்ன கலர்ல இருக்குன்றத பாரு. சரியா? ஒரு துணி எடுத்து லேசா அழுத்தாம அப்படின்னு தொடச்சோம்னா கிளீனா போயிடும். இங்க பாரு, இங்க பாரு, போயிருச்சா? ஸ்கிரீன்ல ஒண்ணும் சரியா தெரியலையா? இரு, உனக்கு நான் காட்டுறேனே. இங்க பாரு, இங்க பாரு, எல்லோல கலர் ஊட்டி இருக்கா? கலர் ஊட்டி இருக்குல்ல? இங்க பாரு, இந்த இடத்துல எல்லோல எல்லாம் கலர் ஊட்டி இருக்கா? போயிருச்சா? இங்க பாரு, அப்படியே தொடச்சோம்னா போயிடும். இப்ப நீ தொடக்க வேண்டியது இல்லம்மா. சப்போஸ் நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, இப்ப தொடச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா பாஸ்டல் வெயின் ஆயிட்டே போகும். நீ செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல கலர் இருக்கிறது டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அப்ப தொடச்சிக்கிடலாம். சரியா? சரி, ஒயிட்டை வந்து நான் எடுத்துட்டேன்மா. இப்ப இந்த கண்ணுக்கு ரெண்டுக்கும் ஒயிட் வச்சுட்டேன். சரியா? செய்யி. இப்ப நமக்கு இந்த இடத்துல சென்டர்ல ஒரு கோடு ஒண்ணு இருக்கு. சரியா? இப்ப இந்த இடத்துல முடி எப்படி போகுது, நான் ஒயிட்டை எடுத்து நல்லா அழுத்தி அந்த சென்டரை விட்டுட்டு ரைட் சைடுல மாத்திரம் நல்ல ஒயிட்டா தெரிகிற மாதிரி அதை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வர்றேன்னா இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வர்றேம்மா. சரியா?
ஒயிட் வச்சு செய்யும் போது இப்படி வச்சு வரையறது இல்லம்மா. பென்சில் செய்யற மாதிரி அழுத்தும் போது இப்படி வைக்க முடியாது. இப்படி வச்சோன்னா உடஞ்சிரும். ஓகேங்க இப்படி வச்சு தான் அழுத்தணும் நம்ம. இப்படி வச்சு தான் அழுத்தணும். சரியா? வச்சிட்டியா? வச்சுட்டேங்க சார். ஓகே. இப்ப இந்த இடத்துல வைக்கிறோமா, இந்த இடத்துல ரைட் சைடுல ஒயிட் இருக்கிறதுல ரைட் சைடுல அப்படியே கொஞ்சம் ஒயிட் வச்சுட்டு அவ்வளவு நிறுத்திக்கிறோம். நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் இரு. இந்த இடத்துல அதே மாதிரி ரைட் சைடுல இவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்து அதோட நிறுத்திக்கிறோம். ஓகேங்க பிரேமா, 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 என்ன போறதா? போறதுன்னா நீ ரெடி ஆகுப்பலப்பா. சரியாம்மா? ஓகேங்க சார். ஆச்சுட்டா? அடுத்தது போகவா? போலாங்க சார். ஓகே. இப்ப இந்த இடத்துல இந்த ஹாஃப் இருக்கு பத்தியா, இங்க இருந்து இந்த ஹாஃப்க்கு கொடுத்தோம். இப்ப இதுல இருந்து சரியா, இங்க இருந்து லேசா அப்படியே போனோம்னா அப்படியே அந்த கீழே போற வரைக்கும், கீழே அந்த வரைக்கும் லேசா அந்த சைடுல கீழே இவ்வளவுதான். இங்க இங்க வரக்கூடாது. ஓகேங்க சார். அவ்வளவு தூரத்துக்கு வந்துடுறியா? ஓகேங்க சார். பண்ணிட்டேங்க சார். ஓகே. இப்ப இந்த சைடுல என்ன செய்யறோம், இங்க இப்படி போகுது அது. அப்படியே போய் அப்படியே டர்ன் ஆகுதுமா. அந்த எட்ஜில இருந்து டர்ன் ஆகுது. சரியா? எட்ஜில இருந்து அப்படியே டர்ன் ஆகி ஃபுல்லா வரல. ஒயிட் வந்து அவ்வளவு தூரத்துக்கு தான் வருது. இங்க பாரு, இப்படியே வந்து இங்க வந்து லேசா அப்படி வெளியே வந்துருது. இப்படி வெளியே வந்துருது. அப்படி அப்படி கொண்டாந்து நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு இங்க பாரு, இந்த இடத்துல அப்படி கீழே வருது கொஞ்சம். அப்படி கீழே வருது. வந்துடுறியா அவ்வளவு தூரத்துக்கு? வந்துடுறேங்க. ஓகே. ஓகேங்க சார். சரி. இப்ப நோஸ்ல இது மசில்ல இந்த இடம் மாத்திரம் ஒயிட் கொடுக்கணுமா? இங்க பாரு, இந்த எட்ஜில் கொஞ்சம் போல ஒயிட் கொடுத்துட்டு அப்படியே அப்படியே புள்ளி புள்ளியா வச்சு அப்படியே விட்டுரு. அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் போல அப்படியே லேசா எட்ஜில் மாத்திரம் அப்படின்னு ஒரு லைட் கொடுமா. இப்ப என்னன்னா அக்ஷிதா, இப்ப இந்த 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 டிராயிங் நீ தனியா ஒரு தடவை இந்த என்னுடைய அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு தடவை இதை செஞ்சு பாருமா நீ. சரியா? ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீ அதை திரும்ப செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உனக்கு அது ஓஹோ இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு உனக்கு ஐடியாவே வரும். சரியா? ஆக்சுவலா உனக்கு எக்கோ அடிக்குதுமா. நீ சரியாம்மா? அடுத்தவா இங்க பாருமா. சேவா போகவானா? போகவா? நீ வெயிட் பண்ணவா? ஓகே சரி. இப்ப இப்ப இந்த இடத்த லேசா கொடுத்துறோம். இங்க வந்துமா இந்த இடத்துல அங்க அப்படி ஷேடோ கொடுத்து அந்த இடத்துல ஒயிட் கொடுத்தீங்கன்னா இங்க ஒரு ஷேடோ வர்ற மாதிரி வருது. அப்படியே அந்த ஒயிட்டை வந்து குறைச்சிக்கிட்டே போயிடணும். இங்கெல்லாம் இங்க வந்து எட்ஜில் மாத்திரம், இங்க எட்ஜில் மாத்திரம். இப்ப காலுக்குன்னு சொல்லிட்டு வர்றப்ப இந்த இடத்து வரைக்கும் வந்துருமணி. அதுக்கப்புறம் நம்ம மேல என்ன செய்யணும்னு சொல்றேன். ரெடி ஆயிட்டியா? சரி, ரெடி ஆகுன்னு அதுக்குள்ள முடிச்சிருவேன்.
அந்த காலோடைய நகம் அவ்வளவு தூரத்துக்கு ஷார்ப்பா வேண்டாமா, ரொம்ப பயங்கரமா இருக்குது பாக்குறதுக்கு. ம். பண்ணிட்டேன் ஜி. ஓகே. இப்ப அடுத்து என்ன செய்யறோம் நம்ம, இந்த இடத்துல கால் வந்து அங்க அங்க கொஞ்சம் போல ஒயிட் கொடுக்குறோமா, ரொம்ப ஜாஸ்தி இல்ல, லேச. ஏன்னா அது ஒயிட் இங்க ஜாஸ்தி கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டா இது மேல இம்பார்ட்டன்ஸ் வந்துடும். இது நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, முகம்தான் இம்பார்ட்டன்ட். இதையும் அதை மாதிரி கொடுத்துடுறோம். இந்த இடத்துலயும் கொஞ்சம் போல அப்படி ஒயிட் கொடுக்குறோம். ஒயிட் கொடுத்துட்டு இங்க வந்து அப்படி கொஞ்சம் ஒயிட் கொடுக்குறோம். அப்படி ஒயிட் கொடுக்குறோம். ஓகே ஜி. இப்பதாம்மா நம்ம எட்ஜில் கரெக்டா நான் என்ன செய்யறேன்றத கொஞ்ச நேரம் பாத்துடுறியா நீ? இங்க பாரு, இப்போ எட்ஜில் அப்படி கொஞ்சம் போல அந்த முடி மாத்திரம் இருக்கிற மாதிரி ஒயிட் கொஞ்சம் கொடுக்குறோம். அப்படியே நான் ஒயிட் கொடுத்துக்கிட்டே வர்றேன், நீ கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டுற இப்படியே. அப்படி அந்த இங்க அந்த அந்த இதை உனக்கு நான் கிட்ட காட்டுறேன். அப்படியே முடி வந்து இப்படி டர்ன் ஆகுது. சரியா? இப்ப என்னன்னா ஒயிட்டு தான் கொடுக்குறேன்னா ஆனா கீழே இருக்க கலரோட மிக்ஸ் ஆயிருது. சரியா? அதுதான் இம்பார்ட்டன்ட். என்னன்னா லேசா மேலாப்புல அதை கொடுக்குறோம். இங்க பாரு, அப்படி அப்படி அப்படியே அதை கொடுத்துட்டு வந்தோம்னா கீழே இருக்க கலரோட அது மிக்ஸ் ஆயிருது. ஓகே ஜி. இப்ப இந்த இடத்துல இப்படி வந்துருது. சரி, இப்ப இந்த காது ஓகே ஜி. வெயிட் பண்ணவா, அப்படியே போயிட்டே இருக்கவா? வெயிட் பண்ணுங்க ஜி. ஓகே. பண்ணிட்டேன் ஜி. ஓகே. இப்ப என்ன செய்யறோம், எட்ஜஸ்ல மாத்திரமா அங்க கொஞ்சம் போல் 4 கோடு, இங்க ஒரு 4 கோடு, அவ்வளவுதான். 4 கோடு தான், அவ்வளவுதான் செய்யணும். சரியா? அதே மாதிரி இங்க வந்து இப்படி வருது, அது லேசா ஒரு 4 கோடு, இங்க வந்து ஒரு 4 கோடு, இங்க ஒரு 4 கோடு. அந்த இடம் முடிஞ்சிச்சு, இந்த சைடு முடிஞ்சிருச்சு. ஓகே ஜி. நீ செஞ்சுட்டு சொல்லு எனக்கு. பண்ணிட்டேன் ஜி. ஓகே. இப்ப அதே மாதிரி என்ன செய்யறோம், இந்த இடத்துல ஒரு 4 கோடு, இந்த இடத்துல ஒரு 4 கோடு, அப்புறம் அப்புறம் வருவோம் நம்ம இதுக்கு. இந்த இடத்துல ஒரு 4 கோடு, அப்படியே அந்த எட்ஜில் மாத்திரம் கொடுத்துக்கிட்டே வரும். இந்த ஒன் டேப்பில் நான் வந்து முடிச்சுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடுவேன்.
சரியாம்மா? இங்க பாரு, அந்த இடத்துல கொடுக்க கொடுக்க அந்த டைமென்ஷன் வந்துகிட்டே இருக்கா? ஆமாங்க. சரியா? அப்படி அப்படி அங்க அங்க ஒரு 4 கோடு. அப்படியே கீழே வர்றோம், அந்த இடத்துல ஒரு 4 கோடு, இங்க ஒரு 4 கோடு. இப்ப இங்க வந்தோம்னா இங்க வந்து எட்ஜில் இப்படி வந்துருதுமா, எட்ஜில் அப்படி கொடுக்குறோம். அப்ப முடி வந்து ஷைன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, எட்ஜில் மாத்திரம். ஓகேங்க. சரியா? இங்க பாரு, இப்படி எட்ஜில் கொடுத்துட்றோம். நம்ம அந்த படத்துல இருக்கிற மாதிரி, போட்டோகிராஃபில் இருக்கிற மாதிரி பேக்ரவுண்டை ஃபுல்லா டார்க்கா கொடுக்கணுன்ற தேவையே இல்லை. ஓகேங்க. இப்ப என்ன செய்ய போறோம்னா, ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு இடம், இங்க பாரு எவ்வளவு அழுக்கா இருக்கு பாரு, இந்த இது எவ்வளவு அழுக்கா இருக்குன்றத பாரு. இப்ப அதை துடைக்கணும்னா லேசா துடைச்சாலே இங்க பாரு சுத்தமாயிருச்சு. ஓகேங்க. சரியா? இப்ப பாருமா, சேவா. அடுத்தது சரிங்க சார். இங்க இருந்து முஸ்டாஷ் வந்து அப்படி ஒரு கோடு, மெல்லிஸ் கோடா இருக்கணுமா. வேற வேற டைரக்ஷன்ல போற மாதிரி இருக்கணும். ஒரு 7 6 7 போட்டோம்னா போதும். சரியாம்மா? ஓகேங்க. சரி, நீ நான் இந்த லைன்ஸை வந்து அப்படியே டார்க்கா போட்டுட்டு அதோட கையெழுத்து போட்டுற போறேன். சரியா? ஓகேங்க. அப்படி வந்துருச்சு. ரெட் எடுத்து கையெழுத்து போட போறேமா நான். ரெட் நல்லா இருக்காதோ, எல்லோ தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ப்ளூல போட்டுடலாமா? ஓகேங்க. ப்ளூல போட்டுருவோம், ஒரு ஒரு பிரைட் ப்ளூல. இந்த சைடுல போடவா? ஆமா, இந்த சைடுல போடுறேன். பேக்ரவுண்ட் சார். டார்க் ப்ளூல போட்டுருவோன்றியா? பேக்ரவுண்ட் சார். பேக்ரவுண்ட் வந்து அப்படியே இருக்கட்டும், அவ்வளவுதான். சரியா? நம்ம நீ நீ அடுத்த தடவை நீ வந்து இந்த இந்த இதை ஒரு தடவை இன்னொரு தடவை நீ செஞ்சுட்டு எனக்கு காட்டு. நம்ம அப்ப நான் வந்து அது பேக்ரவுண்டை பத்தி உனக்கு நான் சொல்றேன். சரியாம்மா? சரியா? இப்ப வந்து என்னன்னா, உனக்கு நான் வந்து ஒரு 1 ஹவர்ல நான் அனுப்பி விடுறேம்மா. இது வீடியோவும் போட்டோவும். சரியா? ஓகே. சரி, க்ளோஸ் பண்ணி